2 நாளைக்கு முன்னாடியே அணில் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. வந்தோடனே பயங்கர மணம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மணமாக இருக்குது. இந்த பழம் பழுக்கும்போது பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த முள் இதெல்லாம் வந்து நல்லா மெச்சூரிட்டி ஆகிட்டுனா இந்த இந்த தெரியுதா, இந்த காம்பு இந்த முனை இருக்கு இல்லையா, இதெல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சூப்பராக இருக்குது. பழத்தினோட திக்னஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். அதுமாதிரி சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம சாப்பிடும்போதே உங்களுக்கு சத்தம் கேட்கும், அந்த கடிக்கிற சத்தம். இந்த ரெட் பாம் வந்து 2016 வச்சது. 9 வருஷம் ஆகுது. சின்ன செடியாக தான் வச்சோம். 2 அடி 3 அடி செடி வச்சோம். இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நாகர்கோவில் வந்திருக்கோம். நாகர்கோவிலில் கிடங்கன்கரை விலை. நாகர்கோவிலேருந்து கரெக்டாக 9 கிலோமீட்ரு. அந்த பேர் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் காரணம் இருக்கும். எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பழவழனி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் நிறைஞ்சது. அதாவது பழ மரங்கள் அந்த காலத்துலேயே நிறையா இருக்கும். நிறைய கொய்யா மரம்லாம் இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் நிறைய பழங்களை அங்கே சாப்பிட்ருக்கோம். ஆனால் எங்கள் ஊர் கிடங்கன்கரை விலைங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரு மேடு பள்ளம் நிறைஞ்ச ஒரு பகுதி. அதனால் அந்த பேரை வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப இயற்கை சூழலான ஒரு கிராமம் இது. பாருங்கள், இந்த ரோடு எங்கள் வீட்டு முன்னாடி போகிற ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது டெய்லி 4-5 டைம் பஸ் போகும். அது ஒரு விசேஷம். என்னென்னு கேட்டால், நிறைய கிராமங்களுக்கு நானும் போயிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. எல்லா கிராமங்கள்லேயும் இவ்வளோ பேருந்து வசதி இருக்குதா இல்லையாங்கிறது சந்தேகம்தான். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ரோடு வசதி இருக்கும், அதுமாதிரி பேருந்து வசதி இருக்கும். இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 5வது 6வது படிக்கும்போதே எங்கள் ஊரில் பஸ் வந்துட்டு இருக்கு. கிராமமாக இருந்தால் கூட நம்ம வெளியே தொடர்பு இருந்தால் தான் மக்கள் அங்கே வந்து வெளியே போய் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதுமாதிரி இயற்கை சூழலான ஒரு ஊர். இது ஒரு வில்லேஜ் ரோடு தான். ஒரு நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய ரோடு மாதிரியே இருக்குது. இதுமாதிரி பெரும்பாலான ரோடுகள் இருக்கும். அதுமாதிரி நிறைய மரங்கள் நடந்திருக்கும். இப்போ இது நான் பிறந்து வளர்ந்த இடங்கிறதுனால எனக்கு நிறைய இங்கே வந்தாலே நிறைய ஞாபகங்கள் வரும். இந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, எங்கள் 2வது அண்ணன் வந்து நான் +2 படிக்கும்போது காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்ருவார் என்ன. காலையில் இந்த இது வந்து இப்போ பார்க்கக்கூடிய காவா வந்து இந்த காவா வந்து முன்னாடி ஆறாக இருந்தது. காவாய் மாறிடுச்சு. இப்போ அந்த பென்சிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பென்சிங் வரைக்குமே ஆறு இருந்தது. இதில் ஒரு படித்துறை இருந்தது. இந்த படித்துறை பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தது, இப்படி இல்லை, அகலமான ஆறுனால பெருசாக இருக்கும். அப்போ என் பிரதர் என்ன பண்ணுவார்னா, +2 படிக்கும்போது காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டு வந்து இதில் உட்காந்துக்குவார். குளியும்பார். முதல்ல குளிக்க சொல்லுவார். அதாவது குளிக்கும்போது தான் நம்ம ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிற காலையில் 5 மணிக்கு குளிக்க சொல்லுவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ எப்படி இந்த ஆற்றுல தண்ணி போவோம்னா, அந்த நம்ம கொடைக்கானல் இதில் ஊட்டிலலாம் பார்ப்போம்ல, அந்த ஏரி, அங்கே உள்ள ஏரியில் வந்து அந்த பனி படர்ந்து அப்படி வரும் இல்லையா, அது நிறைய சினிமாவெலாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ குளிராக இருக்கும். அவருக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம படிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளுக்காக அப்படி பண்ணார். அப்படி கஷ்டப்பட்டு படித்ததுனால தான் நான் நம்பிக்கை உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது ஒரு பதிவு. அப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குங்கிறத பார்த்துருவோம். நம்ம டெக்னிக்கலாக என்னென்ன பேச போகிறோங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நம்ம ட்ரோன் காட்சியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரமாக தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா, இது ஈத்தாமொழி பகுதி. அதாவது தென்னைக்கு புவிசார் குறியீடு வாங்கின ஒரு ஊர் இது. இங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தேங்காய் எல்லாமே ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், பருப்போட திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த தென்னை மரத்துக்கு மட்டும்தான், இந்த ஈத்தாமொழி தென்னைக்கு மட்டும்தான், எங்கள் பகுதி தென்னைக்கு மட்டும்தான் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதனால தான் சுற்றி இவ்வளோ தென்னை மரங்கள் இருக்க நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே செழிப்பான காய்க்கிறதே நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வியட்நாம் பலாவை பற்றி பார்த்துடலாம். இது நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இதனுடைய ஆரம்ப நடவு பண்ணதுலேருந்து நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். நான் ஊருக்கு வந்து 2 நாள் ஆச்சு. அது இங்கே வரும்போதே கரெக்டாக ஒரு பழம் பழுத்திருந்தது. அதை தான் நம்ம ஒரு கோணி போட்டு நான் கட்டி வச்சுருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடியே அணில் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. வந்தோடனே பயங்கர மணம். இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்குது. இந்த பழம் பழுக்கும்போது பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த முள் இதெல்லாம் வந்து நல்லா மெச்சூரிட்டி ஆகிட்டுனா இந்த தெரியுதா, இந்த காம்பு இந்த முனை இருக்கு இல்லையா, இதெல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சிடும். அதே இது சின்னதில் பாருங்கள், அந்த அளவு கருப்பாக இருக்காது, இருக்கு இல்லையா. இதில் பாருங்கள், அந்த அளவு டார்க்காக இருக்காது, கருப்பாக இருக்காது. இது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சதுனால கருப்பாகிடும். அது ஒரு அறிகுறி தான் நம்ம பழம் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. இதில் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பிஞ்சுகள் வந்தது. அந்த 45 பிஞ்சுகளில் நான் ஒரு 30 பிஞ்சை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 15 பிஞ்சுகள் அலோவ் பண்ணோம். நம்ம கடந்த வாரம் ஒரு பழம் அறுவடை பண்ணி அது வீடியோ பதிவு பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 காய்கள் இருக்குது. எல்லாமே வெவ்வேறு இதில் இருக்குது. அதாவது பழமாகவும் இருக்குது ஒரு மரத்தில், அதுவுமே பிஞ்சியாகவும் இருக்குது பாருங்கள். சின்ன பிஞ்சியும் கூட இருக்குது. அதுதான் இந்த வியட்நாம் பலாவுடைய ஒரு பியூட்டி. அவர் வீட்டில் இருந்ததுன்னா நம்ம நினைக்கிற நேரம், நம்ம ஆசைப்படுற நேரம் இந்த பழங்களை சாப்பிட முடியும், அது விளைஞ்சதுக்கப்புறம். அதாவது மற்ற ரகங்கள்லாம் இதே மாதிரி கிடையாது. இது ஒரு ஆல் சீசன் பலா.
எப்போவுமே நம்ம பழங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அதேமாதிரி சின்னதுலேயே வளரும். அதேமாதிரி நான் இந்த மரத்தை வந்து ஆரம்பத்துலேருந்தே ப்ரூன் பண்ணி வளர்த்துருக்குறேன். அதாவது பாருங்கள், கவாத்து கரெக்டாக பண்ணியிருக்கனால மேலே இந்த எனக்கு ஆசை என்னென்னா, இந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம மரங்கள் பிரிஞ்சு போகணுங்கிறது. அதுக்காக நான் இது வரைக்கும் கவாத்து பண்ணிவிட்டு அப்புறம் இதுலேருந்து 2 பிரான்ச்சு, அதுலேருந்து 4 பிரான்ச்சு, நுனியை கூட கட் பண்ணி விட்ருக்கேன். நுனியை கட் பண்ணதுனால தான் ரொம்ப வளராமல் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்பாங்க, வீட்டில் பலா வைக்கலாமான்னு கேட்பாங்க. வீட்டில் பலா வைக்கலாங்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு நம்பிக்கை வரணும். சரி வச்சுருக்காரு நம்மளும் வைக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அதை காமிக்கிறேன். எங்கள் வீட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு 4 இப்போதைக்கு ஒரு 10 பலா இருக்குது. ஏற்கனவே பழைய இதிலே வந்து ஒரு 4 மரம் இருக்குது. எல்லாமே காய்க்கிற ஸ்டேஜ் மரம். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, காம்பவுண்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் வைக்கலாமான்னு பாருங்கள். இந்த காம்பவுண்டுக்கும் இந்த காம்பவுண்ட்லாம் பெரிய ஸ்ட்ராங்கான காம்பவுண்டு கிடையாது. ஆனால் கூட இதுக்கும் ஒரு 4 அடி தான் டிஸ்டன்ஸ். இந்த 4 அடி டிஸ்டன்ஸில் கூட இது எதுவும் டேமேஜ் ஆகலை. எதுக்காக சொல்கிறேன்னா, இது எல்லாம் ஒட்டுச்செடிங்கிறதுனால ரொம்ப பெருசாக வளராது, மீடியமாக தான் வளரும். அதனால் இந்த காம்பவுண்டே வீட்டே இது பாதிக்காது. அதுக்காக இதை சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா கலர் வந்துடுச்சு. பொதுவாக அந்த வியட்நாம் பலாவை பிங்க் பலான்னு சொல்லுவாங்க இல்லையா, பாருங்கள் லைட்டாக பிங்க் கலரில் இருக்குதா, இந்த சுளைகள் பிங்க் கலரில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இது மரத்துலேயே பழுத்துச்சு. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மென்று சாப்பிடும்போதே அந்த சுளையினோட திக்னஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். அதுமாதிரி சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம சாப்பிடும்போதே உங்களுக்கு சத்தம் கேட்கும், அந்த கடிக்கிற சத்தம் அந்தளவு ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ டெய்லி மழை பெய்துகிட்ருக்கு நவம்பர் மாதம். அதை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நவம்பர் மாதத்தில் பழங்கள் கிடைக்கிறது, பலாப்பழம் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு தரமான பழம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பலா வந்து சீசன், ஆல் சீசன் சொல்லலாம். அதனால் இந்த நவம்பர் மாதமும் காத்திருக்கு. அதாவது பலாப்பழம் கட் பண்ணுறதுக்கு இது மெத்தட் இல்லை. நிறையா வீடியோவில் நம்ம வந்து பலாப்பழம் கட் பண்ணி காமிச்சிருக்கோம். மரத்துலேருந்து பறித்து தான் கட் பண்ணணும். இருந்தாலும் ஒரு ஆசை, எல்லோரும் ரீல்ஸ் அது இது தானே இப்போ மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. அதனால் நம்மளும் இப்படி ஒரு வித்தியாசமாக காமிப்போங்கிறதுக்காக இப்படி காமிக்கிறேன். ஆனால் யாரும் இப்படி ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா கத்திலாம் கையில் படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுளைகள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அந்த பூஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்கை, அந்த இதனால தான் இந்த தான் சக்கைன்னு சொல்கிறது. ஆனால் பொதுவாக இங்கே வந்து நாகர்கோவில் பகுதியில் சக்கைன்னு சொல்கிறாங்க. இந்த சக்கை வந்து கம்மியாக இருக்குது, வேஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தர்பூசணி கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கலாம், இப்படி கூட சாப்பிட்லாம். ஆனால் இது நல்ல முறை இல்லை. சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இன்னொரு மரம் நட்டுருக்கேன் பாருங்கள். இது வந்து சீட்லெஸ் பலா. அதாவது விதையினுடைய அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் இது சீட்லெஸ் பலான்னு சொல்கிறாங்க. ஒரு பைனாப்பிள் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம். அதுமாதிரி ஒரு வெரைட்டி. இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த வியட்நாம் பலா மாதிரியே ஆல் சீசன் காய்க்கக்கூடிய ஒரு பலா எங்கள் வீட்டில் இருக்குது. அது வந்து எங்கள் அம்மா வந்து பழம் சாப்பிட்டு பழம் நல்லாயிருக்கும், அந்த விதையை போட்டு வந்த ஒரு நாட்டு ரகம். அதாவது ஒட்டு செடி கிடையாது. அது வச்சு ஒரு எப்படியும் 10-15 வருஷம் இருக்கும். அந்த மரத்தையும் பார்க்கலாம். அதுவும் ஒரு ஆல் சீசன் மாதிரி எப்போவுமே காய்க்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம் வரும்னா, இது ஒரு வெளிநாட்டு ரகம், இது ஒரு மரபணு மாற்றம் பண்ண ரகமாக இருக்கும், அதனால தான் இது காய்க்குது, நம்ம நாட்டு ரகம்னா காய்க்காதுன்னு நினைப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மா வந்து பழம் சாப்பிட்டு அதனுடைய விதைகளை போட்டு அதிலேருந்து வந்த மரம். இதுவும் ஆல் சீசன் மாதிரி தான், எப்போவுமே காய்க்குது பாருங்கள். எப்போவுமே காய் இருக்கும். இந்த சீசன் நவம்பர் மாதத்தில் கூட காய்கள் நிறையா இருக்குது. இதில் பாதிக்கு மேற்பட்ட காய்களை சமையலுக்காக பறிச்சுட்டாங்க. இங்கே வந்து பொறுத்த வரைக்கும், நாகர்கோவில் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பிஞ்சு காயை கூட வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி சைஸில் கூட பிஞ்சியாக வாங்கிக்கிறாங்க. ஒரு காய் வந்து 50 ரூபாங்கிற ரேஞ்சில் காய் சைஸை பொறுத்து வாங்குகிறாங்க. அதாவது இது வந்து ஒரு கமர்ஷியல் கிராப்பாக வளர்க்கலாங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஏன்னா சமையலுக்கும் இதை பயன்படுத்தலாம். இந்த மரத்தை நான் எடுத்துகிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டால், இது ஆல் சீசன் காய்க்குதே ஒழிய இந்த பழங்களை சாப்பிட முடியறதில்ல, நல்லா இருக்காது, பழம் நல்லா இருக்காது. அவங்க விதை போட்டது வந்து நல்ல பழமாக இருக்குன்னு சொல்லி தான் விதை போட்டாங்க. ஆனால் வந்து இதனுடைய பழங்கள் ருசியாக இருக்காது, இனிப்பு இருக்காது, ரொம்ப மெலிசாக இருக்கும் சதைப்பகுதி. அதனால் இந்த வருஷம் இதை எடுத்துகிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் எடுத்தால் கூட இது வேஸ்ட்டு கிடையாது. இந்த மரம் வந்து டிம்பருக்கு யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்து மரம்.
நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. ஃபுல்லாக மேலே நிறைய காய்கள் இருக்குது. இந்த மரத்தினுடைய பழங்கள் நல்லா இல்லாதனால நாங்கள் இதை பெரும்பாலும் பழத்துக்காக பறிக்கிறது இல்லை. அதுவாக சமயத்தில் கீழே விழும் பாருங்க, அதை கூட சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. அதாவது அந்த அளவு ஒரு ருசி இல்லாத ஒரு வெரைட்டி. ஆனால் ஆல் சீசன் காய்க்குது. நான் அந்த ஆல் சீசனும் காய்க்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறேன். அதாவது நம்ம நாட்டு ரகமும் ஒரு ஆல் சீசன் காய்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் நம்பலாம். அதனால் வியட்நாம் பலா வந்து ஒரு மரபணு மாற்றம் பண்ணது கிடையாது. அந்த நாட்டில் ஒரு சிறந்த ரகத்தை நமக்கு செலக்ட் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது பலூன் கொய்யா. இந்த பலூன் கொய்யா பார்த்திங்கன்னா ஒரு பலூன் ஷேப்பில் இருக்கும். இந்த பக்கம் வந்து நீளமாகவும் இது வந்து சுருங்கியும் இருக்கும். அதாவது வால் மாதிரி இருக்கும். வால் கொய்யானி கூட சொல்லுவாங்க. இந்த வால் மாதிரி இது வளர்ந்துருக்கிறதுனால வால் கொய்யான்னு சொல்லுவாங்க, பலூன் கொய்யான்னு சொல்லுவாங்க. இதனுடைய சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வரைக்குமே சதை தான், அப்புறம் விதை இருக்கும். இது நாட்டு கொய்யா தான். திண்டுக்கல் பகுதியிலலாம் நிறைய கடைகளில் கிடைக்குது இந்த பழம். இந்த செடிகளை நம்ம விற்பனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது சதை அதிகமாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் வச்சு ஒரு 15 வருஷம் ஆகுது இந்த மரம் வந்து நடவு பண்ணி. ரொம்ப ஏஜ் ஆனது, நிழலில் இருக்கிறதுனால ரொம்ப வளரலை. அடுத்த மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு பேரசைட்டு, ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு மரத்தை இல்லை ஒரு தாவரத்தை வந்து சார்ந்து வளரக்கூடியது. அதில் உள்ள சத்துக்கள், இப்போ இந்த கொய்யா மரத்துலேருந்து வரக்கூடிய சத்துக்கள், தண்ணி சத்து, நுண்ணூட்ட சத்து, இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய எல்லா சத்துக்களுமே இது உறிஞ்சி வளர்கிறதுனால இந்த கிளைகள் பாருங்கள், இது கிளை டேமேஜ் ஆகிடுச்சு. கிளைகள் வந்து வளராது. மரம் கூட எப்படியே விட்டோம்னா நம்ம மரம் ஃபுல்லாக படர்ந்து அது வந்து மரமே பாதிப்படைஞ்சு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். மாமரத்தில் அதிகமாக வரும். இந்த கிளைகளை வந்து இந்த பேரசைட்டு இதை வந்து ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். அதனால் நிறைய பேர் ஆடு வளர்க்குறவங்க கூட முன்னாடி காலத்துலலாம் வெட்டி போடுவாங்க. ஆடு விரும்பி சாப்பிடும் இந்த தலைகளை. இது மாமரத்துலேயும் சப்போட்டாலையும் அதிகமாக வரும். இது கொய்யா செடி, இது அந்த பேரசைட்டு. ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாது. கடவுளோட படைப்போ இல்லைன்னா இயற்கையோட படைப்போ பாருங்கள். எது உங்களுக்கு பிடித்தமாக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரே மாதிரி இருக்கும். இலைகள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பாருங்கள் இதில் எவ்வளவு நாளாக இது இருக்குது, நம்மளும் கவனிக்கலை. இதுலேருந்து எவ்வளோ சத்துக்களை எடுத்து இது வளர்ந்துருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த பேரசைட்டு நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் பாம். இந்த ரெட் பாம் வந்து 2016 வச்சது, 9 வருஷம் ஆகுது. சின்ன செடியாக தான் வச்சோம், ஒரு 2 அடி 3 அடி செடி வச்சோம். இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ரெட் பாம் நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு அரிக்கா பாம் மாதிரி. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டி. ஆனால் இது வளர்க்குறது வந்து நிழலான இடத்துல வளர்க்கணும். வெயில் பட்டால் நல்லா வளராது. அதேமாதிரி நல்லா மண்ணும் நல்லா வளமாக இருக்கணும். இது நிறைய கேரளாவில் நிறைய வீடுகளில் இதை பார்க்கலாம். இப்போ நாகர்கோவிலையும் நிறைய வீடுகளில் வச்சுருக்காங்க. இதனுடைய தண்டு பகுதி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அரிக்கா பாம் மாதிரி இல்லாமல் ஒரு இலைகள் வந்து அரிக்கா பாம்புடைய இலைகள் மாதிரி இருக்கும். ஆனால் தண்டு பகுதி எல்லாமே ரெட் கலரில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொட்டிகளில் கூட வளர்க்க முடியும், மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம். ஆனால் நிழல் வேணும் கண்டிப்பாக. நிழல் இல்லைன்னா இந்த கலர் வராது, பச்சையாக வளரும். இது சின்ன செடிகளாகவே நம்ம க்ரீன் நர்சரியில் இந்த செடிகள்லாம் சேல் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது 2016 நான் அழகுபடுத்துறதுக்காக வாங்கின செடி அப்படியே நட்டு விட்டேன். இப்போ பெரிய மரம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது கடந்த வருஷம் நம்ம வீட்டில் நடவு பண்ண ஒரு அபியூ ஃப்ரூட். இது ஒரு பெரிய செடியாக தான் நம்ம சென்னைக்கு நர்சரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணேன். இப்போ பூக்கள் வந்துருக்கு பாருங்கள். சீசன் இது. இப்போ பூக்கள் வரக்கூடிய காலம். அதாவது மாம்பழ சீசனுக்கு முன்னாடி இது பழங்கள் வந்துடும். இந்த அபியூ ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நுங்கு பழம்னு சொல்கிறோம் இல்லையா. நிறைய பேர் கேட்பாங்க நம்ம ஊரில் காய்க்குமா அப்படின்ட்டு. இந்த வருஷம் நல்லா பூக்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக காய்க்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா நல்ல வளர்ச்சி இருக்குது பாருங்கள். சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு, நல்லா அடர்த்தியாக இருக்குது. எல்லா இதுலேயுமே பூக்கள் வந்திருக்கு. இது நடும்போது கொஞ்சம் நிழலான இடத்துல நடணும். நிழலான இடத்துல நட்டிங்கன்னா நல்லா வளரும். இந்த ஒரு மரத்துக்கு அடியில் தான் நட்டிருக்கேன். ஆனால் சன்லைட்டு லைட்டாக படும். ஒரு 25% வெயில் படுற அளவுக்கு உள்ள இடமா பார்த்து நான் நடவு பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. நம்ம இது காயானோன்னு உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன். பொதுவாக நிறைய வீடுகளில் செடிகள் வளர்க்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த களைகள், இந்த தேவையில்லாத செடிகள்லாம் வளர்ந்து மற்ற செடி நம்ம மெயினான செடியை வளர விடாது. அதுக்காக நாங்களும் ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுப்போம். அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதுமாதிரி காடாக மாண்டி இருக்கும். அப்புறம் திருப்பி ஆட்களை விட்டு நம்ம அதை ரெடி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் செடிகள் நல்லபடியாக வளரும், இல்லைனாக்கா வளராது. இந்த வீடியோ பதிவு நோக்கம் என்னென்னா, வியட்நாம் பலாவும் ஒரு நாட்டு பலா தான், அதாவது மரபணு மாற்றம் பண்ணது கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த வியட்நாம் பலாவும் காமிச்சிருக்கேன். அதேமாதிரி ஒரு நாட்டு பலாவையும் காமிச்சிருக்கேன். நாட்டு பலாவும் நவம்பர் மாதம் காய்ச்சிருக்கு, வியட்நாம் பலாவும் நவம்பர் மாதம் காய்ச்சிருக்கு. அப்போ என்னென்னா
2மே இயற்கையான முறையில் உள்ள பலாமரங்கள் தான். இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்கும். இந்த மாதிரி செடிகளை செலக்ட் பண்ணி நமக்கு ஒட்டு பண்ணி தரதுனால தான் அந்த மரங்களுடைய தன்மை வருது. இப்போ இந்த மரத்தினுடைய பல சுளைகளை சாப்பிட்டு அந்த விதைகளே போட்டால் இதே மாதிரி டேஸ்ட்லேயே இதே மாதிரி சீக்கிரமாகவோ பலாப்பழங்களோ மாம்பழங்களோ பொதுவாக காய்க்காது. ஒட்டு செடிகளாக நடும்போது தான் அது காய்க்கும். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. இந்த வீடியோவில் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நிறைய ஃபார்ம் லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது செடிகளை வளர்க்குற பற்றி. அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.